வணக்கம். கோ சவிகோ. ஓகே, இன்னைக்கு நமது காணொளியில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் காம்படிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அனியன் ரிங். இந்த அனியன் ரிங் எப்படின்னா இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. 15 நிமிடத்துக்குள்ளே நான் என்னுடைய அனியன் ரிங் இந்த இடத்துல அந்த ப்ரிப்ரேஷன் இருக்குல்ல அது செஞ்சிடணும். தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நான் என்னோட முன்னுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் கொஞ்ச நேரத்தை உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மங்கில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் ஒரு கரண்டி இருக்குது. நம்ம அது கரெக்டான அளவு வர வரைக்கும் லைக் நம்ம அப்படியே எடுத்து ஊற்றுறதுக்கு. அண்ட் தென் இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நான் தெரியுதான்னு தெரில உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெங்காயம் இருக்குது. ஒரே ஒரு வெங்காயம் தான் நம்ம பாய்க்க போகிறோம். ஸோ நான் பெருசு எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் ஒரு 2 மங்கு எடுத்துக்கிட்டேன். கோதுமை மாவு இருக்குல்ல, ஸோ அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு தான் நம்ம போட போகிறோம். அண்ட் தென் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டிங் போர்டு இருக்குது. அண்ட் தென் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டெய்னரில் மிளகாத்தூள் இருக்குது. இந்த சைட் மஞ்சத்தூள் இருக்குது. ஸோ இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம இங்கே அனியன் ரிங் செய்ய போகிறோம். ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, நம்ம அந்த மாவு செய்வோம், அது கூட நம்ம 15 நிமிடத்துக்குள்ளே தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம முன்னுக்கு எல்லா ஜாமாவும் இருக்குது. டக்குன்னு போய் டைமர் வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ மொதல் விஷயமா நம்ம கட்டிங் போர்டு எடுத்துடலாம். கட்டிங் போர்டு இந்த மஞ்சள் வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வெங்காயம் நம்ம கட் பண்ணணும். ஆனியன் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த போல்குள்ளே நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வெறும் 13 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே, நம்ம அந்த மாவு செய்யணும். ஐயோ, எனக்கு கத்திரிக்கோள் எடுத்து வரலையே. கத்திரிக்கோள் எடுத்து வந்துட்டேன். ஸோ இது கத்திரிக்கோள் இருக்குது. இப்போ நம்ம இந்த மகளில் என்ன பண்ண போறோம்னா இந்த இது கொட்டிடலாம். மாவு கொட்டிடலாம். மாவு இதில் மாவு போதும் ஆக்சுவலி. இப்போ மாவு கொட்டியாச்சு. ஒரு 11 செகண்ட் இருக்குது நினைக்க. இப்போ நம்ம தண்ணி இந்த இடத்துல தண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ தண்ணி கொஞ்சம் தண்ணி விடக்கூடாது. மிளகாத்தூள் போடணும். கொஞ்சம் இவ்வளோ மிளகாத்தூள் போடுவோம். கொஞ்சம் நிறைய போடுவோம். இதான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது அப்புறம் மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியம். ஸோ மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் குறவா போடணும். ஓகே, கோதுமை மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மற்றும் உப்பு போட்டு ரெடி ஆக்கிட்டேன். ஸோ இதை தூரமாக வச்சிடலாம். அப்படி ஓகே, இது அப்படியே அழகாக வாங்க. ஓகே, உப்பு போடணும். கையில் சும்மா தூவி விடுறேன். ஒரு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, போட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்த கிழமை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ அடுத்த கிழமை நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி விட போதும்னு நினைக்கிறேன். கட்டியாக இருக்கு ரொம்ப. தண்ணி பத்துமானு தெரியல, குறவா வேறு எடுத்து வந்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். டைம் எவ்வளோ இருக்குது தெரியலையே. ஐயோ, வாசம் செமையாக இருக்குது. இன்னும் வெறும் 8 நிமிஷம் தான் இருக்குது. இது தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாவு இந்த வெங்காயம் நம்ம டிப் பண்ணும்போது லைக் அந்த மாவு அந்த வெங்காயத்தோடய ஒட்டணும். ஸோ அது இந்த அளவுக்கு பதத்துக்கு போதும்னு நினைக்கிறேன்னு கொஞ்சம் நம்ம நல்லா கிண்டுவோம். கொஞ்சம் இதுக்கப்புறம் தண்ணி வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு. எல்லா மாவும் நல்லா கலக்கிற மாதிரி நம்ம கிண்டிட்டு, இந்த கட்டியாக இருக்கலாம் மாவு, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ
இந்த மாதிரி காம்படிஷன் உங்களுக்கு நிறைய வேணா என்கிட்ட கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு செய்யணும் சொல்லிட்டு ரொம்ப ஆசை. நம்ம வச்சுருந்த இந்த வெட்டி வச்சுருந்த இந்த வெங்காயம் நம்ம இதுக்குள்ளே டிப் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ நல்லா கிண்டியாச்சு. ஸோ இதோட பதத்தை இருங்க காட்டுறேன். ஸோ ஒரு வெங்காயம் இதை எடுத்துகிட்டு நல்லா வந்து டிப் பண்ணுவோம். ஸோ இப்படி அழகாக வந்துருச்சு. அதிகமாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன், நான் பரவாயில்ல. ஒன்று ஒன்றா தான் எடுத்து போடணும்னு நினச்சேன், ஆனால் டைம் இல்லை இப்போ. ஸோ நான் இந்த மாதிரி இப்போ இப்படி வச்சிடறேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்தையும் வச்சுட்டேன். நான் நிறைய வந்து ஆக்சுவலி மாவு வந்து இருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து இன்னொரு இந்த வெங்காயம் இருக்குது. ஸோ யா சொட்டாடா டைம் வந்து இப்போது 2 நிமிஷம் 12 செகண்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஸோ யா முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சாப்பிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம செஞ்ச இந்த ஆனியன் ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு இது எடுத்து ரொம்ப முறுமுன்னு ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து குக்கிங் சேலஞ்ச் நான் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். and then நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்து கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். until then bye bye.